Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்கங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் எல்லாம் ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரையில் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது ரெண்டாவது எபிசோட், அதாவது தினமும் என்னுடன் ட்ரேடிங் கற்றுக்கொள்ளுங்கள் இலவசமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்க. ஆனால் லைக்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இதோட கண்டினியூஷனாக அப்டேட் கொடுக்கும் சீரீஸாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 100 நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதை அதுக்கப்புறம் வரவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பேக் டு பேக் அவங்க பார்த்து ஈஸியாக கற்றுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. இல்லை உங்களுக்கு லைக்ஸ் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு எல்லாம் நம்ம பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அதுக்கு நடந்ததுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ரெகுலர் நார்மல் டெலிகிராம் சேனல் கூட 1-2 ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ரெண்டுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் தவிர டிப்ஸு கால்ஸ் அந்த மாதிரி நோக்கத்தோடு கிடையாது, அதை புரிஞ்சுக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சில நான் அந்த மாதிரி ட்ராப் போட்டு காமிக்கிறீங்களா, லைன் இந்த மாதிரி போட்டு காமிக்க சொல்லுவோம். மார்க்கெட் நம்ம இங்கேருந்து கீழே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கணும் தான் மென்ஷன் பண்ணுறோம். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா லைன் போட்டுக்கலைங்களா, ஸோ நம்ம இது கீழே சேல் எடுக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, இது கீழே சேல் எடுத்து மேலே ஸ்டாப் லாஸ் போடலாம் அப்படின்னு போடுறாங்க. அது ராங். அது ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் கிட்டத்தட்ட 5% பாசிட்டிவில் போய்ட்டுருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலே போட்டிருக்கு, உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 5% பாசிட்டிவில் இருக்குது. நம்ம கீழே இது என்னது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இப்போ என்ன மாறும், சப்போர்ட்டாக மாறும். ப்ரைஸு நமக்கு இந்த 8400 ரேஞ்சில் வந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுறது நான். ஓகேங்களா. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லைன் போட்டு லைன் எப்படி அதே மாதிரி போகும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி போடுறாங்க. நான் என்ன சொல்ல வந்தால் இந்த இடத்துல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள், இந்த இடத்துல பை எடுங்க, கீழே ஸ்டாப் லாஸ் போடுங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் அது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு சின்ன இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னோடய லைன்ஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் லைன் எப்படி போடுறது, கீழே சேல் எடுத்துடலாம் அப்படின்னு. மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் லைன் போடுறீங்களா, லைன் போடுறது மார்க்கெட் நெகட்டிவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லைனாக ஓகே கீழே மேலே போகும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அங்கே சேல் பண்ணிவிட்டு கீழே வரலாம். ஆனால் மார்க்கெட் நல்ல ஒரு கேப் அப் கொடுத்துருக்கு, கேப் அப் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். நல்ல மேலே சஸ்டெண்ட் ஆகி க்ளோசிங் கொடுக்குது. ஸோ கீழே ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வருது. அது எவ்வளோ தூரம் புல் பேக் எடுக்குன்னு தெரியாது. ஸோ நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் கிடச்சிருக்கு, அகைன் இன்னொரு டைம் பிரேக் அவுட் கொடுத்தா அப்போ பையிங் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் என்ன சென்ட் பண்ணேன் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு KEI சென்ட் பண்ணி எத்தனை மணிக்கு 8:58 மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே KEI மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது, அதாவது 1057 அபோவ் பையிங்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 1057, அதாவது இதில் இந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ்லாம் கிளாரிஃபிகேஷன் ஆகிடும். ஓகேங்களா. அதாவது எப்படின்னா, இப்போது ஒரு செகண்ட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை KEI இல்லைங்களா, KEI ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் நம்ம ரொம்ப கேப் அப் ஓப்பன் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இக்னோர் பண்ணிவிடுங்க, அந்த ட்ரேடை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பையிங் மேலே போனால் தான் பை பண்ணிட்டு போக முடியும். அது ஓப்பன் ஆகிறதே இங்கேனா இந்த பிட்வீன் இந்த கேப் என்ன ஆச்சுது, ஸோ நோ ட்ரேடு. சப்போஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகுது, உங்களுக்கு பை சான்ஸே கொடுக்கல, அந்த இடத்துல பெரிய ரொம்ப தூரம் ஓப்பன் ஆகுது, நீங்கள் பின்னாடியே போய்ட்டு ஹை ப்ரைஸில் போய் பை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேபி இருக்கலாம், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கலாம் அந்த இடத்துல. ஓகே, அந்த கணக்கு எடுத்து உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இடத்துல பை பண்ணிவிட்டு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகே, ஸோ அதெல்லாம் கவனம் பாருங்கள். நமக்கு என்ன, இங்கேருந்து ப்ரைஸ் மூவ் ஆனால் மட்டும்தான் நம்ம பை எடுக்கணும். ரொம்ப தூரம் இங்கேருந்து அங்கே அகைன் இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவில் அங்கேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா நோ, இங்கேருந்து இது போயிருக்கலாம் மேபி, நமக்கு அந்த ட்ரேட் வேணாம், நம்ம சேஃபர் ஜோன் இல்லைங்களே நமக்கு. ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுங்க. நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நம்ம நார்மல் டெலிகிராம் சேனல் இருக்கவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த லைனு கிராஸ் பண்ணிவிட்டு மேலே போனால் மட்டும்தான் பை எடுக்கணும். அதுக்கு பிலோ ஸ்டாப் லாஸ் போடலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல பை எடுத்து இவ்வளோ தூரமாக ஸ்டாப் லாஸ் போட முடியும், நோ சான்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டாவது என்ன சென்ட் பண்ணியிருக்கேன், டீம் லீஸும் சேம் உங்களுக்கு அப்பர் சைடுக்கான வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நல்ல ஒரு அப்மூவ் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகி நின்றுருக்கு.
ரீசன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஏன் சென்ட் பண்ணுற விஷயம் தெரியணும் இல்லை, சும்மா ஏதோ ட்ராப் போட்டு லைன் 2 லைன் போட்டு யார் வேணால் போட்டுடலாம், 2 பை சேல் கொடுத்துடலாம் அப்படின்றத விட ஏன் கொடுத்தோம் எது கொடுத்தோன்னு தெரிஞ்சு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ராப் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு மூவ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதுதான் நான் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குனா என்னோட லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் சரியாக போச்சு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அதில் ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு ட்ரேட் எடுங்க, ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுங்க, அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்தும் யூஸ் பண்ணிக்கலாம். டீம் லீஸ் என்னாச்சு பார்க்கலாருங்க. இது 15 மினிட்ஸ். டீம் லீஸும் உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கு நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துச்சு. ஆனால் வந்து எங்கேருந்து ஓப்பன் ஆயிருக்கு, கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ப்ரைஸ் எங்கே இருக்குது பாருங்கள், இது ஓப்பன் ப்ரைஸ், இதில் ஓப்பன் ப்ரைஸ் ஆனதுக்கு அது இப்போ இந்த கேப் எங்கே போச்சப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 4154லேருந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கேப் அப் ஓப்பன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இது உங்களுக்கு செட்டிங் கேப் வந்து ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்துச்சு உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ நீங்கள் இந்த பையிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. நமக்கு இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் மூவ் ஆகுது, லிட்டில் பிட் அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகுதுன்னா அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்க, இது ஒரு ஹை கட் ஆகிட்டு மேலே போகுதுன்னா அந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலாமே தவிர ரொம்ப கேப் அப்பில் நோ. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெஃபிசர் பார்த்திங்க அப்படின்னா இது 5 மினிட்ஸ் சார்ட் போட்டுக்கலாருங்க. எங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இது பாருங்கள், இது ஓகே, ஏன்னா இது இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகுது. இது பெஃபிசரில் நீங்கள் நல்லா ஒரு டார்கெட் அடிச்சிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அது 4440 4440க்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 4460 4480 தாண்டி போயிருக்கு. ஓகே, அதுக்கு மேலே இட்ஸ் ஓகே. இது ஒரு 50 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூமெண்டம் கொடுத்துருக்கு. இப்போ விசா தான் இல்லையா. ஆமாம், இது பாருங்கள், இந்த இடத்துல நல்ல மூமெண்டம் கொடுத்துருக்கு. அது எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள். கிட்டத்தட்ட 48 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இட்ஸ் ஓகே. இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ண முடியல கூட இதில் பாதியாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா டைம் கிடச்சிருக்கு உங்களுக்கு. 5 நிமிஷம் வந்து கேண்டில் க்ளோசிங் கொடுத்துருக்கனால நீங்கள் அதை வந்து ஈஸியாக வெளியே வந்திருக்கலாம். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. சார் பேங்க் நிஃப்டி ஏன் அந்த இடத்துல சேல் கொடுத்தீங்க, மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ் தான் ஓப்பனாக இருக்குது, நீங்கள் ஏன் சேல் கொடுத்தீங்க அப்படின்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கலை மேலே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. இது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்க்கு லைவில் வந்து சொல்லி கொடுத்தது, அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு, ரைட்டுங்கேருந்து ஓப்பன் ஆச்சு, ரைட்டுங்களா. உங்களுக்கு ஆல்ரெடி இது நேற்று பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்ற வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்தேன். மார்க்கெட் வந்து சேலிங்கான மூமெண்ட் தான் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து எவ்ரி ஹையில் வந்து சேலிங்கான மூமெண்ட் தான் பார்க்கணுன்னு. ஸோ ப்ரைஸ் ஃபால் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ட்ரை பண்ணுது, சப்போர்ட் பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க. அகைன் உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா சேலிங்னு சொன்னது. ஓகேங்களா, சிம்பிள், வேறு எதுவும் பெரிய லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது. பையர்ஸ் பை பண்ணாங்க, செல்லர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வராங்க, பையர்ஸ் வந்து ட்ராப் ஆகிறாங்க. அதாவது பையர்ஸ் ஸ்மால் வெரி வெரி ஸ்மால் கேண்டில் பாருங்கள், ரெண்டுமே பெரிய ஒரு வித்தவுட் நோ வால்யூம் கீழ் எதுவுமே கிடையாது உங்களுக்கு அந்த இடத்துல. ஸோ ஈஸியாக வந்து பிரேக் டவுன் கொடுத்துறாங்க. இது மேலே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாங்க. அந்த மேலே ஸ்டாப் லாஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ரேஷன் சப்போர்ட் எங்கே இருப்பாங்க, இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸிட் ஆடுங்க. ஏன்னா 94 பாயிண்ட்ஸ் ஓகே, நார்மல் பாயிண்ட் தான், ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ நார்மல் பாயிண்ட் தான், அதனால் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஏன் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் சென்ட் பண்ணல அப்படின்னா, பேக் டு பேக் டவுன்லேயே வந்திருக்கு. உங்களுக்கு எதுவும் ரீடெஸ்ட்மெண்ட் கனெக்ஷன் வரல. ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு கீழே மூமெண்ட்டை கொடுத்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் மேலே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அகைன் உங்களுக்கு சேலிங்கான வியூ கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சேலிங்கான வியூ கொடுத்துருப்பேன். ஆனால் மார்க்கெட் வந்து என்னோடய வியூ வரல. ஏன்னா எனக்கு பெஸ்ட்டு ப்ரைஸ் இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும் இல்லைங்களா. ஸோ கண்டினியூவாக ஃபால் ஆகிட்டே இருக்குதுன்னா நான் வந்து என்னோடய வியூ சேலிங் இல்லை. ஏன்னா இந்த பாயிண்ட் ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கே வேலை நமக்கு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3-4 கேண்டில் வந்து நம்ம டார்கெட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே வந்து எந்த யூஸும் கிடையாது அதுக்கப்புறம் நம்ம. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ நார்மல் டெலிகிராம் சேனலில் என்னென்ன வியூஸை சென்ட் பண்ணியிருந்தேன் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதையும். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சும்மா ஏதோ நம்ம சேலிங் பையும் கொடுத்துட்றோம் அப்படின்றத விட இந்த காரணத்துக்காக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்டராக இருக்கும். இப்போது இது வந்து ஒரு வெட்ஜ் பேட்டர்னில் 1 hour பேட்டர்ன் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இது உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருக்கோம் பெனில். ஸோ ரீடெஸ்ட்காக வெயிட் பண்ணுங்கள். ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து ஃபாலிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் கேனிலும் அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்றத. ஓகே, இந்த கேனில் பார்த்தீங்கன்னா அதான் ரீடெஸ்ட், க்ரீன் கலர்னு சொல்லுங்கள், இந்த ரீடெஸ்ட். ஸோ மேலே ரீடெஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு அந்த லைனில் கீழே வந்து. ஸோ நீங்கள் இந்த டார்கெட் புக் பண்ணிக்கலாம் போதும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இங்கேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 to 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். நீங்கள் அது வெளியே வரலன்னா கூட விடுங்க. ஏன்னா அந்த ஆல்மோஸ்ட் சப்போர்ட் ஏரியா, அதெல்லாம் ஆல்மோஸ்ட் இங்கே சப்போர்ட் ஏரியா தான் எடுத்துருக்கு. ஃபைனலில் ஃபினிஷ் ஆக கூட சொல்லக்கூட. ஓகே, அதுக்கப்புறம் ஓகே யூஎஸ்டி ஐஎன்ஆரில் வந்து பிரேக் அவுட்டுக்கான சான்சஸ் இருந்தது.
நல்ல ஒரு சேனலில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, நல்ல அப் ட்ரெண்டில் சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து அப்பர் சைடு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள் அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு ப்ரைஸும் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. அதோட நம்ம ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் பண்ணிங்களா அந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். டைம் மட்டும் தான் கொடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. மெயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பேஷன்ஸ் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம். இது வந்து நம்ம நேற்று நம்ம லைவ் யூடியூப் சேனலே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹிந்து நியூவில் வந்து ஒரு ரேஷன் ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அதுவும் இன்சைட் பார் கேனில் கிரியேட் ஆகிருக்குது. நீங்கள் வீடியோ வேணுமா பார்த்துங்க. நேற்றுடைய பெஸ்ட் ஸ்டாக்ஸ் ஃபார் டுமாரோ அப்படின்னு 2ஆம் தேதி வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அது உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் கேனில் இருக்குது. இதுக்கு அபோவ் மேலே போனால் பையிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம், இதுக்கு பிலோ வந்து சேலிங்கான ஒரு வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் இதுவும் ஓப்பன் ஆகிருக்குது. 50 மினிட்ஸ் ஸ்கேனில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு மேபி அந்த ப்ரைஸ் கிடச்சிதா என்னன்னு தெரியல. ஆனால் லோயர் ஷேர் வாசல் நீங்கள் தாராளமாக இந்த பக்கம் சேலிங்கான ப்ரைஸ் வந்து எதிர்பார்த்துருக்கலாம். ரொம்ப நல்ல ஒரு டார்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக நம்ம க்ரூட் ஆயில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் டவுன் டைமில் உங்களுக்கு ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்களும் பிடிச்சிருந்தா என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் என்னுடன் சேர்ந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமேட் லிங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மோட்டிவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நான் வந்து உங்களுடைய இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு அப்டேட்டும் நான் கொடுத்துட்டேன். என்னுடைய ஒரு ஆம்பிஷன் என்ன, ஒரு 100 எபிசோடாக முடிச்சிடலாம். இது வந்து 2வது இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம 100 ரீச் பண்ணிட்டேன்னா அடுத்த வரவங்களுக்கு இந்த 100 பிளேலிஸ்ட்டில் இருக்கிற கம்ப்ளீட் வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.